நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒரு இளைஞனை அடித்து அவரது தலையில் காயத்தை ஏற்படுத்தி பொதுமக்களின் உதவியோடு அவரை ஒரு வாகனத்தில் ஏற்றிச் செல்கின்ற காட்சி. காவல்துறையினரால் அடித்து அவரது தலை உடைக்கப்பட்ட நிலையில் இரத்தம் சொட்ட சொட்ட வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இளைஞனின் பெயர் ஹமீத் லெபை முகமது ஷாஹித். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 14 காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதி அகமட் ஒழுங்கையில் வசித்து வந்த சித்திக் ஷிபானியா என்கின்ற 32 வயது பெண்ணின் மீது துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அவரது நகைகளை களவாடி தப்பிச் சென்ற ஷாஹிதைத்தான் ஸ்ரீலங்கா காவல்துறை தண்டித்து ரத்தம் சொட்ட சொட்ட வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் செல்கின்றது. இந்த காட்சியையும் இந்த காட்சியை அடிப்படையாக கொண்ட செய்தியையும் நீங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு நியாயமான காரியம் போலவே உங்களுக்கு தோன்றும். குற்றவாளி கைது செய்யப்படுகின்றார், காவல்துறை தனது கடமைகளை செய்திருக்கின்றது என்கின்றதான செய்தி. ஆனால் நீங்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் கடந்து பல உண்மைகள் இந்த காட்சியின் பின்னால் இருக்கின்றன. ஷாஹித் என்பவர் யார், அவரது பின்னணி என்ன என்பது பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் ஷாஹித் எதற்காக காவல்துறையினரால் தாக்கப்பட்டார், அவரது தலை எதற்காக உடைக்கப்பட்டது என்று பார்ப்பது அவசியம். ஷாஹிதை கைது செய்வதற்கு செல்கின்றது காவல்துறை. காவல்துறை அவரை கைது செய்கின்ற தருவாயில் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் தரத்தில் உள்ள அதிகாரியான முகமது ஷக்கி ஒரு இரும்பு கம்பியினால் ஷாஹிதின் தலையில் தாக்கி காயம் ஏற்படுத்துகின்றார். ஒரு அதிகாரி கோபம் கொண்டு ஒரு குற்றவாளி மீது தாக்குதல் நடத்தியதாக சாதாரணமாக பார்க்கின்றவர்கள் கண்களுக்கு தோன்றும். அதுவும் தவறு. உண்மையிலேயே ஷாஹிதை காப்பாற்றுவதற்காகத்தான் சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷக்கி ஷாஹிதை இரும்பு கம்பியினால் தாக்கியிருந்தார். காப்பாற்றுவதற்கு தாக்கினாரா? இது என்ன புதுக்கதை என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு பின்னர் நடந்தது என்ன என்று பார்த்தால் உண்மை உங்களுக்கு புரியும். கைது செய்யப்பட்ட ஷாஹித் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் கொண்டு செல்லப்பட்டு அவரை காவல்துறை விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரிய போது நீதிபதி அதற்கு அனுமதி வழங்கவில்லை. சந்தேக நபர் பலமாக தாக்கப்பட்டதால் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டதை உணர்ந்த நீதிபதி 14 நாட்கள் வரை ரிமாண்ட் பண்ணி மட்டக்களப்பு சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் மூலம் வைத்தியசாலையில் அவரை அனுமதிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சம்பவத்தில் ஷாஹிதை காவல்துறையினர் விசாரித்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் அவர் விசாரிக்கப்படுவதற்கு முன்னரேயே சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷக்கியினால் தாக்கப்பட்டது என்பது முற்றுமுழுதாகவே ஒரு நாடகம் என்று கூறுகின்றார்கள் காத்தான்குடி வாழ் மக்கள். அதாவது ஷாஹித் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரிக்கப்படுவதை ஒரு முக்கிய தரப்பு விரும்பவில்லை. ஷாஹித் விசாரிக்கப்பட்டால் பல உண்மைகள், பல ரகசியங்கள் வெளிவந்துவிடும். ஷாஹித் வாய் திறந்து விட்டால் கிழக்கில் இடம்பெற்ற பாரிய புலனாய்வு சதிகள் அம்பலத்துக்கு வந்துவிடும். அதனால் தான் ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசாரணை பொறிக்குள் ஷாஹித் சென்று விடாமல் மிக கவனமாக அங்கிருந்து அப்பொழுது தப்புவிக்கப்பட்டார். இந்த பின்னணியில் இந்த ஷாஹித் யார் என்று காத்தான்குடி வாழ் மக்களிடம் விசாரித்த போது அதிர்ச்சிகரமான பல தகவல்களை அவர்கள் வெளியிட்டார்கள். இலங்கையில் நீதிக்கு புறம்பான படுகொலைகள் பலவற்றை செய்து வந்த ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் கீழ் செயற்பட்ட ட்ரிப்போலி குழுவின் ஒரு முக்கிய உறுப்பினர் தான் ஷாஹித். காத்தான்குடி மற்றும் அதனை அண்டிய கிராமங்களில் இடம்பெற்ற மத பெரியார்கள், மாற்றுக் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் புத்திஜீவிகளின் கொலை, கொள்ளை, இனவன்முறை போன்றவற்றில் சம்பந்தப்பட்ட ஒருவர் என்றே ஷாஹிதை குறிப்பிடுகின்றார்கள் காத்தான்குடி வாழ் மக்கள். கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த ஷாஹித் நேற்று முன்தினம் மறுபடியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இம்முறை அவரை கைது செய்தது ஸ்ரீலங்கா காவல்துறை அல்ல,
மாறாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கீழ் நேரடியாக செயற்படுகின்ற விசேட பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு. ட்ரிப்போலி குழுவில் ஷாஹித் செயல்பட்ட காலத்தில் அவர் புரிந்த படுகொலைகள், அந்த படுகொலைகளில் அவருடன் இணைந்து ஈடுபட்ட நபர்கள், கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கத்தை படுகொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை மறைத்து வைத்தது, இவைகள் பற்றிய விசாரணைகளுக்காகவே ஷாஹிதை விசேட பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை பிரித்தானியாவில் தங்கியிருந்தபடி ட்ரிப்போலி பிரிவின் ஒரு ரகசிய குழுவை இயக்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற ஒரு நபர் பற்றிய சாட்சியை பதிவு செய்வதற்காகவும் கூட இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக படைத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை செய்துவிட்டு இலங்கையில் இருந்து தப்பியோடி பிரித்தானியாவில் தஞ்சம் அடைந்துள்ள போலீஸ் பாய்ஸ் என்கின்ற நபரின் தலைமையில் தான் இந்த ஷாஹித் முன்னர் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது. கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகளின் பின்னணியில் இந்த போலீஸ் பாயிஸ் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த போலீஸ் பாயிஸை பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தி இலங்கைக்கு வரவழைத்து இலங்கையில் அவர் மீதான நீதி விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கத்தோடு ஷாஹிதிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமானவரின் சாட்சியை நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிரித்தானியா தப்பிச் சென்று தற்பொழுதும் ஒரு குழுவை வைத்து ரகசியமாக இலங்கையில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்ற போலீஸ் பாயிஸ், நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட ஷாஹித், இவர்கள் அடங்கிய ட்ரிப்போலி குழுவில் முன்னர் செயற்பட்டு தற்பொழுது அரசு சாட்சியாக மாறிவிட்டுள்ள ஹுசைன் என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் ஐபிசி தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் சிலவற்றை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஹுசைனின் சாட்சியை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும் எப்படியான காலச்சூழலில் எப்படிப்பட்ட ஆபத்துக்களின் மத்தியில் கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருந்தார்கள் என்று. வரக்கூட இங்கே தேத்தாத்தீவு துண்டுக்குள்ள வச்சு குடிச்சு அவங்க 2 பேரை கொண்டு வந்தும் காத்தாமொழி அந்த அவங்க 2 பேரை கொண்டு காத்தாமொழி பயன்பாட்டை பண்ணியிருக்காங்க. காடு அந்த காட்டுக்குள்ள வெட்டித்தாட்டு அதை வந்து தாக்குறாங்க. போக்குதாராக்கள் முனாஸ், ஹோபி, ஜவுபர், ரமீஸ், அசூல், ஏர்போஸ் பதுர்சம், ஏர்போஸ் பைரூஸ், பதுர்சமான், ஹலு ரமீஸ், லாக் ரியாஸ், இப்படி அடுத்தது வந்து ரியாஸ் என்று சொல்லி அந்த சகலாண்ட சகல வேலை திட்டங்கள், அதாவது எந்தெந்த சீக்கிரம் மார்க்கத்தில் அந்த எல்லாத்தையும் வச்சிருந்தால்தான் அந்த ரியாஸ் அவரை கடைசி இடத்துல எல்லா வேலை திட்டத்தையும் செய்து சகலாண்ட குண்டு வலிப்பு அனைத்துக்கும் பிறகு டக்குன்னு ரியாஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னா தண்ணி மரம் சாப்பிட்டு இருந்தவரை கொஞ்சம் பாங்கண்டு கூப்பிட்டு அவரை தண்ணி மரம் கூட காட்டு போட்டு தாண்டித்து சுடியில தாண்டித்து. அப்படி அடுத்தது வெள்ளவின் கடத்தல முற்றுமுழுதாக என்னோட பாரத வந்து சிவா, சமுத்தி நவாஸ், இவங்க வெள்ளவின் கடத்தலுக்கு வருவாங்க. அதுல ஸ்மார்ட்டான நல்ல தைரியசாலியாக கவர்மெண்ட் சொல்லி அவங்கள அவங்க வந்து ஏற்றிடுவாங்க. தேர்த்துவாங்க. ஒரு மனிதனை ஒரு மாடை இப்படி இழுத்து ஒரு டிராக்டர்லயோ ஓட்டோ இந்த மாடுகளை வச்சு கடையில் ஏற்றுறதுக்கு அதாவது ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டான். ஆனா அவ்வளவு விஷயங்களும் வந்து முற்றுமுழுதாக செய்யப்பட்டது பாய்ஸ் தான். அப்படி இருக்கக்கூடாதான் ஒரு நாள் இந்த வெள்ளவேன்ல எல்இடி வேலைன்னு சொல்லி போட்டு 680 SDF கேம்புக்கு பின்னால சிவங்கோயில் கிட்ட வச்சு ஒரு குவாட்டா ஓடி வந்தவரை சுடு என்று சொல்ல ஒருவன் சுட்டு அவரை சுட்டுக்க அவன் ஏறுதாரன். அவன் பாஞ்சு ஓடித்தான். திரும்ப அவனை திரத்தி போய் அவனை குளிச்சு அவனை கொண்டு போட்டு சரியாக 680 அந்த சிவன் கர்த்தசாமி கோவிலுக்கு இப்ப பக்கத்துல ஒரு விடுதி மாதிரி ஒன்று கட்டிருக்காங்க. வரத்துக்கிட்ட ஒரு மரம் ஒன்று நீக்கி சரியா இப்ப அந்த மரத்துக்கிட்ட பொடி நீக்கி சும்மா நீங்க ஒரு பாருங்க சவுக்காலை எழும்புறாப்புல எண்ணத்தன்மையை எழுப்பி போய் நான் இப்ப போன கிழமையே அவன்கிட்ட இதை பார்த்து வந்துருக்கேன். அதாவது தாக்கி அப்படி தெத்தம் வந்தா அப்படி நிற்கும். அது அவ்வளவு வெட்டி வெட்டு அதை வந்து ஒரு ஆட்டுக்காலைக்குள்ள வச்சு அவனை சுட்டேன். ஆட்டுக்காலைக்குள்ள வச்சு அதை டீம் ரோட்ல இருக்கிற ஆட்டுக்காலை அவங்க ஆட்டுக்காலன்னு சொல்றேன். அதாவது நீங்க இப்ப இந்த பொலிசி ஆர்மி இப்படின்றதான் நீங்க சட்டத்தில் இதுல செய்யணும், சட்டத்துக்கு பார்க்கறீங்க இல்ல. காத்தாங்குடியில
பிறந்து வளர்ந்த முஸ்லிம்கள் சாதாரணமாக நாணறிய பாயிஸ்க்கு ஒரு 15% இந்த உழவு நடந்த கொலைகள் சம்பந்தத்துக்கு உதவி செய்த வைக்கணும். அதுல முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொடிகட்டி பிறக்கும் உடல் அஷிம் ஒரு கொலையாளிக்கு காசு கொடுக்குற 50,000 1 லட்சம் கொடுக்குற வருது. இன்றைக்கு அவர்கிட்ட ஒரு 5-6 மைனமும் போலீஸ் பாய்ஸ் கொடுத்த இன்றைக்கு அந்த சாமனை வாங்கி கொடுத்தவர் சுபியா 2 உறுப்புகளை வச்சுக்கிறது அவர் வாங்கி கொடுத்து அவர் ஒரு பேர் போனார். அடுத்தது சொல்ல போனா பிஎம்ஜி நுழைவேட்ட அதிகாரி அவரோட பேர் சொன்னா முட்டையாள் ரவுமா என்ற இவங்களோட நெருங்கி பழகல அவங்களோட பேர்ல எனக்கு தெரியாது ரவுமா. அதாவது அவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு அழகாக கூட்டு நீட்டாக இங்கிலீஷ் வேர்ட் பாவிச்சு 75% தமிழை 25% பாவிச்சு 75% தமிழ்ல போடுறாங்களாம். கொண்டா காசு அதாவது ஃபாயிஷ முற்றுமுழுதாக வழி நடத்துறது, முற்றுமுழுதாக வழி நடத்தி இதுவரைக்கும் வெளிநாட்டில் கொண்டு சேர்த்தது அந்த ஈமானிய நெஞ்சங்கள் என்ற தௌஹீத் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பில் அங்கம் வகித்தவரும் சாஹித்துடன் நீண்ட காலம் இணைந்து செயற்பட்டவரும் சாஹித் மற்றும் அவர் சார்ந்த ஈமானிய நெஞ்சங்கள் தீவிரவாத அமைப்பு மேற்கொண்ட பல படுகொலைகளை நேரில் பார்த்த சாட்சியமான ஹுசைன் என்பவர் காத்தான்குடியில் இடம்பெற்ற பல படுகொலைகளின் உண்மையான பின்னணிகள் பற்றி எங்களுடன் பேசினார். போலீஸ் பாய்ஸ், தாடி பாய்ஸ், ஆர்மி இன்டெலிஜென்ஸ் பாய்ஸ் என்றது 3 பேர்ல உலாவுற ஒரே பாய்ஸ் இவன் தான்ன்றதுனா அறிஞ்சு கொண்டு இன்னைக்கு இவருக்கு பொடிக்காட்டா வரவர் மங்காட சைது, அவனோட அப்பாட பேர் மங்காடு சொல்றது. ஹிஸ்புல்லா விளையாட்டு அரங்குக்கு பின்னால ஒரு தேத்தினி கடை வச்சுக்கிற ஒரு மெல்லிய உயர்ந்த வென்ற மகன் தான் இவர் சைது என்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்த ELM பலீல் என்பவர் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். கல்முனை நெற்பட்டி முனை என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பலீலை தமிழீழ விடுதலை புலிகளே கொலை செய்ததாக அந்த நேரத்தில் பேச்சடிபட்டது. ஆனால் அந்த படுகொலையை ஈமானிய நெஞ்சங்களைச் சேர்ந்த இந்த முகமது சஹீத் மற்றும் போலீஸ் ஃபாயிஸ் என்று அழைக்கப்படுகின்ற முகமது ஃபாயிஸ் போன்றவர்களே செய்ததாக கூறுகின்றார் அவர்களுடன் சேர்ந்து செயற்பட்ட ஹுசேன். சுனாமி வீட்டு திட்டத்தில் ஊழல் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் கீழ் அவருக்கு ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அந்த தீவிரவாத அமைப்பினால் தண்டனை வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். சுனாமி அந்த டைம்ல டிஎஸ் பலீல் என்று சொல்லி அவர் கொல்லப்படுறார். அவரை கொண்டதும் அவர் தான் சுட்டது. இது எனக்கு திட்ட தெளிவாக தெரியும். உடனே பாயிஷ் அந்த கன்றைக்கு எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா டிஎஸ் பள்ளியில சுடுறதுக்கு உத்தரவாதம் போடுற சைட்டு நேரடியாக சைட் போய் என்ன செய்யற சுடுறேன். 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கேர்னல் லத்தீப் என்று அழைக்கப்படுகின்ற முகமது லத்தீப் என்பவர் வாழைச்சேனை என்கின்ற இடத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அந்த கொலைக்கான பழியும் விடுதலை புலிகள் மீதுதான் ஆரம்பத்தில் சுமத்தப்பட்டது. ஆனால் தனது தந்தையை கொலை செய்தது போலீஸ் பாயிஸ் மற்றும் அவரது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் என்று அவரது மகன் வாழைச்சேனை காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். காவல்துறை வழமை போல எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. 9 வருடங்கள் கழித்து 2016ஆம் ஆண்டு அவரது பிள்ளைகள் மறுபடியும் தமது தந்தையின் கொலை குற்றவாளியான போலீஸ் ஃபாயிஸை தண்டிக்க வேண்டும் என்று கோரி ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாட்டினை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேர்னல் லத்தீப் அவரை சுடுறதுக்கு போறாங்க. யாரு? ஷீபான், ஷஹீத், ஷமுத்தி நவாஸ், இவங்க 3 பேரும் போறாங்க. அந்த வாழைச்சேனையில பாயிஸ்ல ஒரு ஆள் ரிஷ்வி என்று சொல்றது அவர் இருக்கிறார். ரிஷ்வீன் என்பவர் இருக்கிறார். அவங்க போய்தான் அந்த கேர்னல் லத்தீப்பை சுடுறாங்க. சுட்டு போட்டு இங்க
இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரம் கொலைகளுக்கான பழியை தமிழர் தரப்பின் மீது போட்டு தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் இனக்கலவரத்தை உருவாக்குவதும் போலீஸ் ஃபாயிஸ் மற்றும் முகமது சஹித் போன்றவர்களின் நோக்கமாக இருந்திருக்கின்றது. 2008 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற தமிழ் அமைப்பைச் சேர்ந்த சாந்தன் மற்றும் விநாயகமூர்த்தி போன்றவர்கள் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். சாந்தன் என்பவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் 680 பொறுப்பாளராக செயற்பட்டவர். நண்பகல் 12 மணிக்கு காத்தான்குடியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற படுகொலை. போலீஸ் ஃபாயிஸ், சஹீத் மற்றும் தற்பொழுது எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற ஹுசைன் போன்றவர்கள் அந்த படுகொலையை செய்ததை நூற்றுக்கணக்கானவர்கள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலையை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இனக்கலவரம் அங்கு ஏற்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலி உறுப்பினர்கள் உடனடியாக அங்கு மேற்கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் 5 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுமார் 3 மாதங்கள் அங்கு பதட்டம் நிலவியது. அந்த 3 மாதத்தில் 10க்கும் அதிகமான முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் முஸ்லிம்கள் தரப்பில் 100 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. போலீஸ் ஃபாயிஸ், ஷஹீத், ஹுசைன் போன்றவர்களே தனது கணவனை படுகொலை செய்ததாக கொல்லப்பட்ட சாந்தனின் மனைவியும் ஆரியம்பதி பிரதேச சபைக்கு தலைவராக அந்த நேரத்தில் பதவி வகித்தவருமான கிறிஸ்டினா என்கின்ற பெண் காத்தான்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதே சந்தர்ப்பத்தில் என்ன செய்யா டிஎம்பிபியை சேர்ந்த 2 பேர் ஆட்கள் வராங்க. பஸ் கோல்ட்டு கிட்ட நிக்கிறாங்க. அந்த டிஎம்பி பஸ் கோட்டு கூட நிக்கக்குள்ள இவர் பிஸ்டலோட போய் அவங்களுக்கு சுடக்குள்ள அவங்க மாறி சுடுறாங்க. சுட்ட உடனே இவர் இடது கால் குடையில வெடிப்படுது. படுது இங்க சைட்ல படுது. சைட்ல பட்ட உடனே அதை ஹாஸ்பிட்டல கொண்டு போகாம வேற பக்கத்துகளில் வச்சு இவங்க சுகப்படுத்துறாங்க. அடுத்தது அத சுட்டது சஹித், வெடி வாங்கினதும் சஹித் தான். 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி சித்திக் என்று அறியப்பட்ட அப்துல் ஹாசிம் அப்துல் நசார் காத்தான்குடி பீச் ரோட்டில் இரவு 7 மணிக்கு பலர் முன்னிலையில் காத்தான்குடி முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது போலீஸ் ஃபாயிஸ் மற்றும் சித்திக்கினால் பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த கொலையையும் அங்கிருந்த ஏராளமானவர்கள் நேரில் பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் வழமை போலவே ஒழுங்கான விசாரணைகள் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை. மேலதிக கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அடுத்தது அதே இடத்துல தான் மொடனுக்கு முன்னுக்கு ஒரு ஆட்டோ மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல சித்திக் என்றவர் ஆட்டோக்குள்ள இருந்தவர். அவருக்கும் இந்த போலீஸ் பாய்ஸ் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துருக்கு. சமய கலாச்சார இந்த பேச்சு உடனே செய்யறேன்னு சொன்னா ஷிபானும் ஷைதும் ஷிபான் அவர்கிட்ட அவர் சித்திக்க ஷிபான் அவர் கிட்டத்தட்ட சைட் நிற்கிற பக்கத்துல. காத்தான்குடி பிரதேசத்தில் படுகொலைகள், குற்றச்செயல்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்ற ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற தீவிரவாத அமைப்பை பற்றி காத்தான்குடி வாழ் மக்களிடம் பேசிய போது சுன்னத்துல் ஜமாத் மற்றும் வஹாபிசம் என்கின்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் காத்தான்குடியில் இருக்கின்ற 2 இஸ்லாமிய மத பிரிவுகளுக்கு இடையிலான கருத்து மோதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புத்தான் ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அமைப்பு என்று கூறுகின்றார்கள். ஈமானிய நெஞ்சங்கள் வஹாபிச அடிப்படைவாத கருத்துக்களை தமதாக கொண்டிருப்பதுடன் ஷரியா சட்டத்தை முதலில் காத்தான்குடியிலும் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக இலங்கை முழுவதிலும் நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்றவர்கள் என்றும் கூறினார்கள். ஈமானிய நெஞ்சங்கள் சொன்னா இங்க காத்தான்குடியில பல கொள்கைகளை பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு கொள்கைகள் சுன்னி முஸ்லீம் இப்படி தௌஹீத்லயும் பல கொள்கைவாதி இருக்காங்க. அதுல பாய்ஸ் ஒரு தௌஹீத் கொள்கைவாதி.
அவருக்கு எதிராக வந்து எதையாவது ஏதாவது பள்ளி வாயில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எது நடந்தா அவருக்கு அது பிடிக்காது. எந்த விதத்திலையும் ஆக்களை போட்டு அவர் அடிச்சோ உடைச்சோ இதோடு அதே மாதிரி ஒன்றை செய்தவர் தான் அந்த நோன்பு 16 திராவியா தொழுது கொண்டிருக்க கூட தான் அவர் என்ன செய்திருந்தார், ரைட் என்றவர் அனுப்பி கிரனேட் அடிக்கிறேன். 11 பேர் அதுல காயம். அதுல 11 பேர் காயம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி ஒன்றதுல வந்து நோம்பு 16 நோம்பு 17 என்ன செய்யறேன்னு சொன்னா பதுர் யுத்தம் என்று சொல்லிதான் ரவுப் மோலையிற பள்ளி வாயிலுக்குள்ள ஆட்கள் பொடியும் செட்டு எல்லாத்தையும் பொய்ய சொல்லி கூட்டி எடுத்து போட்டு அடிச்சு சுட்டு அவ்வளவு அப்படி சித்திரவதை செய்து ஒரு கலவர பூமி, அதாவது யுத்தம் பூமி மாதிரிதான் இருந்துச்சு அந்த டைம்ல. அப்படி அவ்வளவு ரவுப் மோலையிற ஆட்கள் அவ்வளவு என்ன செய்தாங்க, தஞ்சம் பூந்து அவங்களால இயலா. அப்படிப்பட்ட அவர கொள்கையை மட்டும் இவருக்கு இந்த கொள்கைக்கு யாரு பின்புலம் இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. நாம இதையும் கேட்டோம் என்று சொன்னா ஏதோ எங்களுக்கு தான் ஆபத்து. என்ன செய்யற விஷயம் தெரியாம இவர்கிட்ட வந்துட்டான். அவர் பார்க்கறதுக்கு நல்லவர் போலதான் இருப்பார். ஆனா அவர் வந்ததுக்கு பிறகுதான் இவர் செய்த கொலை இவருக்கு இது மட்டும் இல்ல, அவரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் செய்த கொலைக்கு கணக்கே இல்லை. அவர் எப்படி சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடத்தும்னா முஸ்லிம்கள் இனவாதத்திலையும் கொள்ளுவார், தமிழாக்களையும் கொள்ளுவார். அவர் தனிப்பட்ட ரீதியில இவர் இந்த ஈமானிய நெஞ்சம் என்று சொல்லி இவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இதான். காத்தான்குடி கிராமத்தில் இந்த ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற தீவிரவாத மத அடிப்படைவாத அமைப்பினாலும் போலீஸ் ஃபாயிஸ் மற்றும் சித்திக் போன்ற நபர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற படுகொலைகள் எண்ணிலடங்காதவை. அவைகள் பற்றி பேச புறப்பட்டால் பல அத்தியாயங்களை அதற்கென்றே ஒதுக்க வேண்டியிருக்கும். இந்த படுகொலைகள் சம்பந்தமா நான் நேரடியா அவங்களோட போறேன். நான் ஒரு வாகன டிரைவராக நான் அவங்களோட போவேன். சில நேரம் மோட்டர் பைக் ஓடிப்போவேன், இல்லை வாகனம் ஓடி போவேன். இது ஒவ்வொன்றும், அதாவது நேற்று நடந்த கொலை கூட இது வெளிநாட்டில இருந்து பாயிஸ்ல ஒரு ரிலேஷன் சொந்தக்காரன் அவரால் தேவைக்காக கொலை செய்ய தேவைக்காக சைட் அனுப்புறவங்க. சைட்டை இப்படி சொல்லி நீ போ என்று சொல்லி இவர் அனுப்பப்பட்டுதான் இவங்க நினைக்கல கேமராவில் பிடிபடுவார். அப்படி இது அனைத்தும் வாய்ஸ், அதாவது சைட் மட்டும் இல்லை, சைட் அப்படி இன்னொரு சிபான் என்று இருக்கிறேன். அவர் அடுத்த ஆள், முக்கியமான ஆள். அவர்கிட்ட ஆயுதம் இன்னும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு MLT பிஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த ஆயுதத்தை கூட அவங்க எடுக்கிறாங்கல்ல, இருக்குது. அடுத்தது ரமீஷ், அவர பேர் ரமீஷ் என்றவர், அவரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் லண்டன்ல இருந்து அவர் என்னத்தை சொல்றோ அதை செய்வாங்க. அதாவது லண்டன்ல இருந்து போலீஸ் பாய்ஸ் என்றவர் லண்டன்ல இருந்து என்னத்தை சொல்றோ அதை செய்யறதுக்கு இங்க கொலையா செய்யறதுக்கு என்று சொன்னா இந்த சைட் என்றவர், நேற்று பிடிபட்ட சைட் என்றவரும், அடுத்தது பெயிண்டர் சிவான், மாலா ரமீஷ் என்று சொல்லுவாங்க, ரமீஷ். அடுத்தது அவர பொருளாதாரம், அவருக்கு காசி பணங்கள் யாருக்கு வழங்கணும் கொடுக்கணும் என்ற அனைத்தையும் ஆயுதங்கள், அவர பழைய ஆயுதங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது பர்ஷாத் என்றது. அவர் இப்ப அவர் நல்லவர் போல நடிச்சு அவங்க தீர்றாங்க. இவங்கெல்லாம் பல கொலைகளை செய்தாங்க. அதாவது கொலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்துல, நான் சொல்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்துல வாய்ஸ் செய்த கொலைகள் அவர் தந்த கென்றைக்காக வேண்டியும் தமிழ் முஸ்லீம் இடையில ஏன் நீங்க சும்மா அவரை கொல்ல போறீங்க கேட்டக்குள்ள இல்ல அவன் நம்மளோட மோட்டர் பையை கடத்தினவன், அது செய்த வேண்டிய ஏதாவது ஒரு குற்றத்தை சாட்டி பக்கத்துல ஒரு அவர் ஏரியாவை விட்டு பக்கத்துல ஒரு சில்லறை கடை ஒரு தமிழால் போட முடியாது. போட்டா கடையில இங்க பிசினஸ் குறையுதுன்னு சொல்லி அவரை கொள்ளுவார். காரணம் வேண்டாம், இங்க அப்பத்தானே இங்க கடைக்காரக்கிட்ட அவர் கப்பம் எடுக்கணும். மாசம் இவ்வளவுன்ற காசை அறவிடலாம். அந்த கடையை வியாபாரம் போகலாட்டிதான் இங்க வியாபாரம் போனதான் அவங்க அறவிடலாம். அந்த காரணம் அது கலவர். இவங்களோட பிரச்சனையே கலவரம் தான். இவங்களை நிறைய இப்படித்தான் இது. அடுத்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா காத்தாங்குடி போர்டர்ல ஒரு பெட்ரோல் செட் இருக்குது, அடுத்த போர்டர்ல ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. அந்த டைம் என்ன சொன்னா ரவி என்று சொல்ற ஒரு வர்த்தகர், அவர் நாவ கூட வச்சிருந்தார். அவர் என்ன செஞ்சா அவர் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று ஆரம்பிச்ச உடனே இந்திய காத்தாங்குடி இருக்கிற பெட்ரோல் செட் உரிமையாளர் என்ன செய்யாங்கன்னா பாய்ச்சி கன்றை கொடுக்குறாங்க, ரவி என்றவரை சுடுங்கன்னு சொல்லி. அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு தரம் சிவானும் சைட்டும் போறாங்க. போய் என்ன செய்யறாங்கன்னா இல்ல அவர் இல்லை என்று சொல்லி திரும்ப வராங்க.
திரும்ப இன்னொரு தரம் போய் ஷிபானு சைட்டும் அவரை சுட்டு படுகொலை செய்கிறார். நான் அதாவது இசை நடன கல்லூரிக்கு முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் சைட். காத்தான்குடி என்கின்ற அழகிய கிராமத்தை அமைதி மார்க்கத்தின் விழுமியங்களுடன் வாழத் துடிக்கின்ற மக்களை கொண்ட அந்த கிராமத்தை தீவிரவாதம் கொண்டு தாக்குகின்ற, அமைதியை குழப்புகின்ற நபர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் இலங்கையில் அதற்கான வழி இருக்கின்றதா? எதிரொலிக்கின்ற இந்த கேள்வியுடனேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன்.